என்னப்பா திவாகர் அறந்தாங்கி நிஷா விஷயத்துல யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியாம கடைசி எல்லாத்துக்கும் காரணம் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இந்த இஷ்யூ பற்றி என்ன நடந்துச்சு, அதோடைய என்ன ஸ்டேட்டஸு என்ன எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிட்டாங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. அதை பற்றி முழுசாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ திவாகர் அவர்கள் நிஷா அவர்கள் வீடியோ வெளியிட்ட பிறகு, அதாவது நிஷா அவங்களுடைய அஃபிஷியல் ஐடியிலேருந்து பண்ணலை, மாக்கா பக்கம் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க போல தெரியுது. அவர் கேட்டிருப்பார் போல், அதனால் அவங்க அனுப்பியிருந்தாங்க. உடனே அந்த வீடியோவை எடுத்துகிட்டு திவாகர் பார்த்தீங்களா எவ்வளோ கொடியவன் அப்படின்ற மாதிரிலாம் பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த இடத்துல நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்லை குக்கித் கோமாலில் எடுத்த ஃபுட்டேஜோ பார்க்காம எதையுமே நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா யார் பக்கம் தப்பு யார் பக்கம் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன், சரியா? இன்னொரு பக்கம் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உத்தமையும் கிடையாது. வாட்டர்மெலனும் பார்த்தீங்கன்னா ஒரு கேடு கட்டவன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் யார் தப்பு யார் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, பிக் பாஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோன்றப்ப வாட்டர்மெலனோட கேரக்டர் என்னென்னா, அதாவது கேவலமாக பொய் சொல்ல மாட்டான் அவன். கொஞ்சம் அவனை பற்றி பெருமை பீத்திக்குவானே தவிர பொய் சொல்கிற அளவுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா பிக் பாஸ் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வாட்டர்மெலன் பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனலே ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இவங்களுடைய இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஓகேங்களா? ஆனால் நம்ம அதை வச்சு பேச முடியாது. நம்ம என்ன சைக்காலஜியாக படிச்சிருக்கோம், இது பார்த்தாலே கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் இதை எப்படி விடணும் அப்படின்னா, ஃபுட்டேஜை விஜய் டிவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனால் விஜய் டிவி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த ஃபுட்டேஜ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது பாதகமாக இருக்கும். ஏன்னா அந்த இஷ்யூவில் நீங்கள் வாட்டர்மெலனை கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணுறது தவிர வேறு வழியே இல்லை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆள் கேஸ் கொடுக்கும்போது அது பொய் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் உடனே ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. 4 நாளுக்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்பயே அவங்களுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று, நிஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு, இங்கிட்டு மஞ்சுநாத் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், இந்த சைடு மாகாபா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே 3 பேருமே வித்தியாசமாக கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, ஒன்று இரும்பு ராட்டர் அடிக்கலைன்னு சொல்லி மாகாபா சொல்கிறாப்புல, இன்னொரு பக்கம் மஞ்சுநாத் என்ன சொல்கிறான்னா பேப்பரை தூக்கி தான் அடித்தாப்புல அப்படின்றாப்புல. ஓகேவா, எதுவுமே அடிக்கல அப்படின்னு சொல்கிறான். இங்கே சைடு மஞ்சுநாத் பேப்பர் வச்சு அடிச்சேன்றான். மாகாப்பா பார்த்தீங்கன்னா இல்லைன்றாப்புல. இந்த சைடு நிஷா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கா, ஐயோ எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவருக்கும் எனக்கும் வினோத்துக்கும் திவாகருக்கும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிஷாவும் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தம் வாட்டர்மெலன் மாதிரி கீழ்த்தரமான ஒரு போட்டியாளரை நீங்கள் பிக் பாஸ்குள்ளே எடுத்துட்டீங்க. அதுக்கடுத்து குக்வித் கோமால்லையும் அந்த மாதிரி ஒரு தற்கொலையை கூப்பிட்டு உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய சேனலோடைய தரத்தை காட்டுச்சு அப்படிங்கிறது. நீங்கள் அவனை வச்சு எதுக்கு எடுத்தீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவன் இவங்களை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கனவுளோடு நினச்சிருப்பாங்க விஜய் டிவி. ஸோ இப்போ பயங்கரமான ஒரு பதட்டத்தில் இருப்பானுங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். பதறிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இதை அப்படியே முடிச்சுக்க சொல்லிட்டானுங்க. திவாகர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பேசி இதை எதுவுமே பேசாத, நான் அவனுக்கு சேனலுக்கு ஏதாவது வாய்ப்பு தரேன் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரை ஆஃப் பண்ணி விட்டாங்க. அப்படி ஆஃப் பண்ணால் இவங்க சும்மா இருக்கணும், இவங்க குத்திட்டு குரூப் இவங்க திருப்பி பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டு இன்றைக்கி கூட வாட்டர்மெலன் டென்ஷன் ஆகிட்டு திருப்பி ஒரு வீடியோ பேசியிருக்காப்புல. ஏன்னா வாட்டர்மெலன் வெகுலியான ஒரு ஆள் அப்படியே என்ன மனசில் நினைக்கிறா சொல்லி விட்டுருவான். நான் பெரிய மன்மத குஞ்சு, நான் பெரிய ஆள், 4 ரவுண்டரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போடுவாப்பில். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளே அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தன்னைத்தானே ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர்கிட்ட நம்ம பிடிச்சிருக்கு. ஏன்னா எவ்வளோ கேவலம் பண்ணாலும் நான் நல்லா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் யாராலையும் முடியாது. ஸோ அதுக்கு வாட்டர்மெலனுக்கு ஒரு நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அது அவர்கிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் என்ன எடுத்திருக்கேன்னா அது ஒன்று தான் எடுத்திருக்கேன். மற்றபடி இந்த குரூப் இருக்காங்க பாருங்கள், இன்னும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம திவாகரை ட்ரிகர் பண்ணோன்னே இந்த ஆள் திருப்பி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு எனக்கு தெரியாது, ஏன்னா விஜய் டிவி காப்பாற்றுறதுக்கு தான் வேலை பண்ணுவாங்க, நிஷாவுக்கும் குழந்தை இருக்குது, மாகாப்பும் குழந்தை இருக்குது, இது கர்மா அடிக்கும் போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் இன்னமும் ஸ்டாண்ட் பண்ணுறான். இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதாவது திவாகர் பொம்பளை மேலே தப்பாக கையை போட்டான், அவன் என்ன சொல்கிறான்னா அக்கான்னு தான் போட்டேன், வேறு எதுவும் நான் பேசலன்னு சொல்லி திவாகர் சொல்கிறான். இவன் ஃபுட்டேஜ் இருக்குன்றான்ல மாகாப்பா, அதை வெளியிடு. அதை நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே திவாகர் பொம்பளை பொறுக்கியா இல்லை நீங்கள் அவனெல்லாம் கார்னர் பண்ணி சேர்த்து அடித்து வெளியே துரத்துனீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். பார்க்கல, ஆடியன்ஸும் வி கேன் ஜட்ஜ் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ இதை
நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கடைசி ஒரு ஆதாரமாக விஜய் டிவியோடைய வீடியோ தான் வேணும். அந்த செட்டில் நடந்த விஷயங்கள் அமுதவாரன் ரொம்ப அழகாக சொன்னாப்புல. அதாவது விஜய் டிவி இதை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு காப்பாதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், குடிக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சாட்சி இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓகே. அப்போ திவாகர் மட்டும் பொம்பளை பற்றி தப்பாக பேசுகிறான் அப்படிங்கிறதும் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டி அந்த ஆங்கர் கேட்குறப்ப இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமாம் அதையும் நாங்கள் வந்து பார்த்தோம், விஜய் டிவி தான் வந்து வெளியிடணும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டார். ஸோ ஏன் இந்த விஜய் டிவி வெளியிட மாட்டான் அப்படின்னா, அந்த மாமா டிவிக்கு இந்த விஷயம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அவனுடைய ரெப்புடேஷன் வந்து பாதிக்கும். ஏற்கனவே தரங்கெட்ட போட்டியாளர்னு எடுத்துட்டேன். குக்வித் கோமாளி எல்லாத்துலேயும் வந்து இந்த டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறவனெலாம் கூப்பிட்டு வச்சு, எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாதவனெலாம் கூப்பிட்டு வச்சு நீ வந்து இறக்கி வச்சு அவனை வீடியோ வச்சு பண்ணுற, அவனை வச்சு கண்டென்ட் பண்ணுற அப்படிங்கிறப்ப உன்னுடைய தரம் வந்து போயிடுச்சு. இன்னமும் இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி திவாகர் மேலே வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மாமா டிவிக்கு இன்னும் அடியாகும். இன்னும் எவனும் வந்து பார்க்க மாட்டான் அப்படின்றதுனால ஏற்கனவே பிக் பாஸில் பாதி ஆடியன்ஸ் வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிட்டாங்க. எவனும் வந்து இந்த சைடில் இருக்கிறது கிடையாது, பிக் பாஸ் பார்க்குறது கிடையாது. கமல் சார் போனாலும் பிக் பாஸ்க்கே வந்து ஒரு ரிப் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னமும் இந்த ஒரு இஷ்யூவை எடுத்துகிட்டு இதை பற்றி பேச போய் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நாராசமாக வந்து நிற்கிறதுக்கு விஜய் டிவி வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாதுல்ல. அதனால் கண்டிப்பாக விஜய் டிவி இந்த ஆதாரத்தை வெளியிடாது. பாற்றமில்லனை பேசி சமாளித்து இது பண்ணிட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறாப்புல, அவர் பேச சொல்லாமே தெரியுது விஜய் டிவி வந்து அவங்கள காப்பாற்றிப்பாங்க, நானும் அவங்கள பற்றி பேச மாட்டேன், சேனலுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாப்புல. ஸோ ஆக மொத்தம் மக்கள் தான் அவங்களுக்கு முட்டாளாக தெரியுது அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து வீடியோ எடுத்து திவாகர் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க பாருங்கள் காசுக்காக. அதுக்கு மேலே அவங்க வந்து கொடுற போயிலுங்க. இதை வச்சு குரல் காஞ்சாங்கல்ல ஒரு 2 நாள் ஒரு யூடியூப் சேனலில், ஐயோ திவாகர் அப்படி பண்ணிட்டாரு, கேமரா உடச்சிட்டாருன்ட்டு. அவனுக்கு பாருங்கள், அவனுக்கு என்ன பண்ணுறது, காசுக்காக என்னத்தெல்லாம் திம்மானுங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.